கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி புனிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்த காடு மிராட்டித்தனமான மருந்தெல்லாம் தாத்தாக்கு கொடுக்க வேண்டாம் சொன்னேனே, கேட்டீங்களா? இந்த பொட்டி கொண்டு பரதேசி கண்டு மருந்தை கொடுத்து தாத்தாவை கொல்ல பாக்குறான். இல்ல, இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த மருந்து. இது குடிச்சா ஒண்ணுமே ஆகாது. ஷட் அப், பேசாத. என் தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னே போட்டுருவேன். சீமா, நீ முதல்ல போய் டாக்டர் கூட்டு போ. ஓகே. ஏய், நீங்க நிக்காதீங்கடி, போங்கடி வெளியே. எந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்க? காலப்படி. வாங்க டாக்டர். டாக்டர், வாங்க டாக்டர். கையை கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. நல்லா டைட்டா பிடிங்க. என்னமாச்சு? அது சார், இந்த பொட்டிக்காட்டு பரதேசிங்க கண்டதையும் அரைச்சு கொடுத்து தாத்தாக்கு இப்ப ஃபிக்ஸ் வர வச்சுட்டாங்க டாக்டர். என்னம்மா கொடுத்தீங்க? குருமிளகும் சின்ன வெங்காயமும் அரைச்சு கொடுத்தோம். வில்லேஜா? ஆமா டாக்டர். நீங்க கொடுத்தது வெரி குட் ஃபர்ஸ்ட் எய்டு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க செஞ்சிருக்கிறது வெரி குட் ஃபர்ஸ்ட் எய்டு. இன்னும் சொல்லணும்னா அவங்க கொடுத்த மருந்துல தான் விஷமே இறங்கியிருக்கு. பயத்தினால அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். இதை பாருங்க, ஃபிட்ஸ் நின்றுடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்கம்மா. மருந்து கொடுத்தது அவங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. சரிம்மா, நான் வரேன். குடு. வாங்க டாக்டர். வரேம்மா. சரி டாக்டர். பூங்குடி, பாட்டி, நல்ல நேரத்துல சாமி மாதிரி வந்து என் தாலிய காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அழுவாதீங்க பாட்டி. நாங்க இத்தனை பேர் இருந்தோம், ஆனா அவரு ஏன் அழறாரு, எதுக்கு அழறாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா நீ அவரு கண்ணை பார்த்தேன், தேள் கடிச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்து குணப்படுத்திட்ட. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க பாட்டி. காலேஜ் நேரம் போக மீதி நேரத்துல இங்க வந்து தாத்தாவை பார்த்துப்பியா? பாட்டி, இப்ப நான் படிக்கிற படிப்பு நீங்க கொடுத்தது. நீங்க மட்டும் இல்லனா நான் காட்டுக்குள்ள திரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். தாத்தாவை பாத்துக்கிறது என்னோட கடமை. இதை நான் நன்றி கடனா செய்றேன் பாட்டி. இனிமே இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி. என்னது, கேட் எல்லாம் திறந்து கிடக்கு? வாட்ச்மேன் எங்க போனாரு? வாட்ச்மேன், வாட்ச்மேன். வாட்ச்மேன், உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ஹாஸ்டல், பாதுகாப்பா இருக்கணும் தானே உங்களை இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, இது நியாயமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன்,
புரண்ட வேற விடுறீங்களா? என்னை விட உனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் உங்கடி? குழந்தாய், என்ன குழந்தை, சாமியை சேவிக்க வந்துட்டு அப்படியே திரும்பி போனா என்ன அர்த்தம்? யாரு சாமியா பேசுறது? பகவான் என்னைக்கு பேசியிருக்கார்? நான் பூசாரி தான் பேசுறேன். நோக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. சாமி அர்ச்சனை பண்ணணும். பேஷா பண்ணிடுவோம். உங்கடி நாம கர்ணாட்சய மகர நட்சத்திராய நமக சிம்மராசியாய நமக. சாமி என்னை யாருன்னு பார்க்கல, என் பேரையும் நான் சொல்லல, அப்புறம் எப்படி என் பேரு நட்சத்திரம்லாம் கரெக்டா சொல்றீங்க? எப்படி தெரியும்? உன் ஜாதகமே எனக்கு தெரியுமா? என்ன பூங்குடி, அர்ச்சனை பண்ணிடவா? என்ன இது? ஜீவா சார ஒரு நாள் கூட நான் அப்படி நினைச்சு பார்த்தது இல்லையே. பின்ன எப்படி இப்படி ஒரு கனவு வந்துச்சு? கனவு தானே, அதுக்கு ஏன் போய் இப்படி பயந்து பெணாத்தணும்? கனவுல கண்டதெல்லாம் பழிக்கவா போகுது? ஜீவா சார என் மனசுல சாமி கணக்கா ஒசரத்துல வச்சிருக்கேன். மற்றபடி கனவுல வந்த மாதிரி என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் மனசுல தப்பான எண்ணம் இருக்கு. யாருது? மாரி, நீயா? மாரி தூங்கிட்டு இருக்கா. யாரு யாரு பேசுறது? யாராவது இருக்கீங்களா? ஏன் கத்துற? இந்த பாரு, நான் உன்னோட மனசாட்சி. உன் தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? அவர் வீட்டு கார் ஷெட் அளவு கூட உன் வீடு கிடையாது. அவர் எவ்வளவு யதார்த்தமா உன் கூட பழகுறாரு. ஆனா நீ மனசுக்குள்ள இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட அவர் கூட பழகிட்டு இருக்க. இது தெரிஞ்சா அவர் உன்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாரு. சத்தியமா எந்த ஒரு தப்பான எண்ணமும் என் மனசுல இல்ல. கனவுல வந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாகிறது? நான் உன் மனசாட்சி. என்கிட்டயே நீ பொய் சொல்றியா? மனசுல இருக்கிற ஆசைதான் கனவா வரும். உன் மனசுல அவர் இருக்காரு. என் மனசுல அவர் இல்ல. இருக்காரு. சத்தியமா என் மனசுல அவர் இல்ல. இருக்காரு இருக்காரு. இல்ல இல்ல இல்ல. இருக்காரு இருக்காரு இருக்காரு. இல்ல, அவர் என் மனசுல இல்ல. நான் தான் சொல்றேன்ல, என் மனசுல அவர் இல்ல. இப்படி பழி போடுறதுக்கு தான் நீ இங்க வந்தியா? ஒழுங்கா போயிடு. என்ன இவ தனியா உட்காந்து சோத்த பார்த்து பேசிட்டு இருக்கா? ஒருவேளை பேய் பிசாசு வேலையா இருக்குமோ? இருக்காரு. உன் மனசுல ஜீவா இருக்காரு. இல்லன்னு தான் நான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு நம்பு. ஒருவேளை இந்த தீபிகாவும் அவங்க பக்கவாத்தியங்களும் பூவுக்கு சூனியம் வச்சிருப்பாங்களோ? எதுவா இருந்தா என்ன, வேப்பலையால அடிச்சா போயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சிருவோம். நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, நீயே அப்புறம் இப்படி பேசிக்கிட்டே இருக்க? மூதிங்களா, விட்டு போங்க. எவ்வளவு விட்டு போங்க. ஐயோ கீழே ஆடி போ. ஐயோ மாறி நிறுத்து. பயப்படாத பூவே, உன்னை பிடிச்ச காத்து கருப்பெல்லாம் ஓடி போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புள்ள. அப்புறம் எதுக்கு பிள்ளை தனியா சோத்த பார்த்து புலம்பிட்டு கிடந்த? அதுவா, தாவணி இழுக்காம சொல்லு. என்ன? என் மனசுல ஒன்னு இருக்கா இல்லையான்னு தெரியல புள்ள. என்ன பூவு விடுகதை போடுறவ? உன் மனசுல இருக்கா இல்லையான்னு உனக்கு தானே தெரியும். தெரியலையே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பூவே சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. உன் மனசுல இருக்கிறது உனக்கே தெரியலனா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒத்தையரட்டையா போட்டுதான் கண்டுபிடிக்கணும். ஒத்தையா ரெட்டையா? கரெக்ட் புள்ள.
நல்ல ஐடியா, அப்படியே செய்வோம். நம்ம கிட்ட புளியும் கொட்டையும் இல்ல குன்னி முத்தும் இல்ல, அப்புறம் எப்படி போட்டு பாப்ப? ஆமா, ஒண்ணுமே இல்லைல்ல. ஓய் ஓய் பூவே பூவே, என் உண்டியல குடுப்ல, என் உண்டியல குடு, என் உண்டியல குடு. இது சாமி உண்டியல் தானே இப்படி பதற? அது சாமி உண்டியல்னா நான் ஏன் இவ்வளோ பதறேன்? சாமி உண்டியலை கூட விட்டுருப்பேன். அது என்னோட சாப்பாட்டு உண்டியல். சாப்பாட்டு உண்டியலா? அன்னைக்கு ஒரு நாள் ஜீவா சார் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாருல, அதுலேருந்து அந்த ருசி நாக்குலேயே ஒட்டிச்சு. அதான் அப்பப்போ காசு போட்டு போட்டு சேர்த்து வச்சேன். முழுசா 200 ரூபாய் சேர்ந்த உடனே அந்த கடையிலேயே போய் பிரியாணி வாங்கி நல்லா திங்கணும் புள்ள. உலகத்திலேயே பிரியாணி திங்கிறதுக்கு உண்டியல்ல காசு சேர்க்கறது ஒரே ஆளு நீதான். தேங்க்ஸ். உன் காசுலாம் எனக்கு வேண்டாம். உன் உண்டியலை வச்சு ஒத்தையாரட்டைய மட்டும் நான் போட்டுக்கிறேன். உண்டியலை வச்சு எப்படி புள்ள ஒத்தையாரட்டையா போடுவ? அதெல்லாம் போடலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடு. என் காசெல்லாம் போச்சு. ஏன் பூவு? ஏ, குழம்பாம கொஞ்சம் இருக்கியா? இதுல இருக்கிற காசெல்லாம் எண்ணி பார்ப்போம். மொத்த தொகை ஒத்த படையில வந்தா நான் நினைக்கிற விஷயம் என் மனசுல இல்ல. ரெட்டப்படையில வந்தா நான் நினைக்கிற விஷயம் என் மனசுல இருக்கு. சரியா? எண்ணி பார்த்துருவோம். உன் மனசுல நீ நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. போதுமா? ஏண்டி உன் மனசுல நீ நினைக்கிறது இருந்தா என்ன, இல்லனா எனக்கு என்னடி? என் பிரியாணி ஆசையில ஏண்டி இப்படி மண்ணை வாரி போடுற? என்னடா மச்சான் விசேஷம்? ஒரு நாள் இல்லாத திருநாளா வீட்டுக்குள்ள கூட்டு வந்துக்கிற? கொளராம்பா, எதுவா இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம். அது என்னன்னு புரியலையே. இப்ப எதுக்குற கதவெல்லாம் சாத்துற? ஐயோ, உன் புத்தி என்ன எப்படி போகுது? நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம், அதான் கதவை சாத்தி வச்சேன். சரி ஓகே, சொல்லு சொல்லு. பட் நீ கதவெல்லாம் சாத்திட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து எனக்கு ஒரு டவுட்டு, அதை நீதான் வச்சு கிளியர் பண்ணு. ஐடியா கேட்குற உன்னோட அப்ரோச்சே சரியில்லையே. வந்து பூங்குடி இருக்கால? ஆமா. அவளை நான் லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா அவளும் என்ன லவ் பண்றல இல்லையா, அவ மனசுல என் மேல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும்டா. அதுக்கு தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்போ நம்ம விடிய டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுவோம். நீ என்ன சொல்ற? ஏண்டா அந்த பொண்ணு மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீயும் நானும் ரூம் போட்டு பேசி என்னடா பிரயோஜனம்? அதுக்கு நீ அந்த பொண்ணோடல விடிய பேசி தெரிஞ்சுக்கினா, அதை விட்டுட்டு என்னேண்டா அப்படி கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணுகிற? மச்சி ப்ளீஸ் மச்சான், கோச்சிக்காம அந்த பொண்ணு மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு ஐடியா ப்ளீஸ் மச்சான், அது நீ தானே கொடுக்கணும். ஐடியா கேட்குற உன்னோட அப்ரோச்சே சரியில்லையே, ஒரே அராஜகமாவில் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. இப்போ ஒரு சாமியாரை பார்த்து உன் லைஃபை பத்தி கேட்க போறேன். அப்போ எவ்வளவு பக்தியா பழத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு காணிக்கையோடு போவேன். அதே மாதிரி ஐடியா கேட்கறதுக்கு முன்னால
அதுக்கான ஐட்டங்களை ரெடி பண்ணும் மச்சான். என்ன அரேஞ்ச் பண்ணணும்? வாட் இஸ் மை நேம்? என் பேர் என்ன? கோபி. அடமொழியோட சேர்த்து சொல்ற. கோட்டர் கோபி. அந்த கோபியை கட் பண்ணிட்டு மிச்சத்தை அரேஞ்ச் பண்ணு மச்சான். ஃபிகரை கரெக்ட் பண்ண ஃப்ரெண்டு தேவை மச்சி. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண சரக்கு தேவை மச்சி. யூ காட் இட் ரைட். சரக்கு கேட்டா ஏன்டா அப்படி சிரிக்கிற? அக்கட சூடு. சூடு. டேய் மச்சான், எப்படிடா எப்படி அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ண? நீ வர்றேன்னு தெரிஞ்சிருச்சு, அதான் மோட்டர் வாங்கி வச்சேன். ஏ மச்சான், சூப்பர் ராணி, பின்னிட்ட. நான் மேக்ஸிமம் ராவா தான் குடிப்பேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். மச்சான், சியர்ஸ் டா. முதல்ல எனக்கு ஐடியா சொல்லிட்டு அப்புறமா குடி. ஐடியா? ஐடியா ஐடியா புதுசு புதுசா நிறைய இருக்கு. ஆனா உனக்கு தான் சரி வராதா? டேய், என்னடா முறைக்கிற? உன் லவ் இப்ப கரண்ட்ல இல்ல. இதய முரளி கடக்கா ஓல்டு ஸ்டைல்ல இருக்கு மச்சி. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. அது பண்ணி பாப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நீ என்ன சொல்ற? சரிடா, வளவளன்னு வளர்க்காம என்னன்னு சொல்லித்தல. உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு மச்சி. ப்ளூ. ப்ளூ? பிடிக்காத கலர்? ரெட். சிம்பிள்டா. நாளைக்கு அவ ப்ளூ கலர் தாவணியில வந்தான்னு வச்சுக்கே, அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம். அப்போ சிவப்பு கலர் தாவணியில வந்தா? சிகப்புல வந்தா உனக்கு ஆப்புன்னு அர்த்தம். கண்டிப்பா பூங்கடி ப்ளூ கலர் தாவணியில தான் வருவா. வரணும் இல்ல மவனே? இப்போ நீ உள்ள அனுப்புறதெல்லாம் நாளைக்கு காலையில வாய் வழியா வெளியில வந்துடும். குடி. என்னடா இது? பாட்டில்ல பிளாக் டீ ஊத்தி வச்சிக்கிற? இந்த ஐடியாக்கு பிளாக் டீ அதிகம். குடிச்சிட்டு வந்து பாடுறா. குழந்தைய ஏமாத்திரவனும் குடிக்கிறவனை ஏமாத்திரவனும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லடா. எல்லாம் இவளால வந்தது. ஆத்தாடி ஏப்ல பூவே, இப்ப நீ தானே என்ன உதச்ச. இப்ப நமக்கு நேரமாச்சு, காலேஜ் கிளம்பணும். போய் குளிச்சிட்டு வா. இந்த பல்லு விளக்குறது, குளிக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சு முதல்ல உதைக்கணும்.